ஸ்ரீ குருபியோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாளுடைய மகிமைகள் பார்த்துன்னு வந்துன்னு இருக்கோம். இன்றைக்கி ஒரு 2 இன்சிடெண்ட் எடுத்துட்டுருக்கேன். என் ராமசாமி அப்படிங்கிறவர் நரேட் பண்ணின ஒரு இன்சிடெண்ட்டு. என்னென்னா, பெரியவா கர்நாடகாவில் பெல்காம் அப்படிங்கிற இடத்துல கேம்ப் பண்ணிட்டு இருந்தா. பக்தர்கள் எல்லாம் அங்கே பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக எப்போதும் போல் கூட்டம் மலை மோதின்னு இருந்தது. இந்த ராமசாமி அப்படிங்கிறவர் ரொம்ப பயபக்தியோட பெரியவாளை எப்பெல்லாம் முடியறதோ அப்பெல்லாம் கண்டிப்பாக தரிசனம் பண்ணுவார். இப்போ இந்த மாதிரி பெரியவா இந்த பெல்காமில் கேம்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த ராமசாமி என்ன பண்ணுறார், தன்னுடைய அப்பா அம்மா பையன் எல்லாருமா கூட்டிகிட்டு பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு போகிறார். இவர் என்னென்னா, இந்த ராமசாமி ஹூப்ளியில் ரயில்வேயில் ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸராக இருக்கார். ஐ திங்க் ஹி மஸ்ட் பி லேபர் ஆஃபீஸர். அந்த மாதிரி ஒரு நல்ல ஹை போஸ்ட்டில் இருக்கக்கூடியவர். இப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவாளுடைய டேர்ன் வருது. இந்த ராமசாமியோட அப்பா நமஸ்காரம் பண்ணுறார் பெரியவாளுக்கு. அப்போ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அணுக்கு தொண்டர் ஏன்னா இந்த ராமசாமி கொஞ்சம் ஃபெமிலியர், அடிக்கடி நின்று போயிட்டு இருப்பார். அதனால இந்த அணுக்கு தொண்டர்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு தெரியும். இப்போ இந்த ராமசாமியோட அப்பா நமஸ்காரம் பண்ண உடனே இந்த அணுக்கு தொண்டர் பெரியவாள்கிட்ட, இந்த ரயில்வேல ஆஃபீஸராக இருக்காரு ராமசாமி, அவளுடைய அப்பா இது அப்படின்னு சொன்ன உடனே பெரியவா ஆசீர்வாதம் பண்ணுறான். உடனே பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, உன் பேர் நாராயணன் தானே அப்படின்னு டக்குன்னு கேட்குறான். ஆமாம் 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 அப்படின்னு இந்த ராமசாமி, எங்கள் அப்பா பேர் நாராயணன் தான் அப்படின்ற. சரி, இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ராமசாமியோடைய ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்கா இல்லையா, எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிகிட்டே வரா. அப்போ பெரியவா ராமசாமி கிட்டக்க, நீ லேபர் ஆஃபீஸராக தானே இருக்க ரயில்வேல? ஆமாம் பெரியவா. சரி, இந்த ஜென்ரேஷன் கேப்னு சொல்கிறாளே அப்படின்னா என்ன? தலைமுறை இடைவேளை. நாம் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா? நம்ம பழையங்காலத்து ஜென்ரேஷனில் இருக்கக்கூடியவா எப்படி இருந்தா, இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் குழந்தைகள் எப்படி இருக்கா. அப்போ நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவோம், நாங்கள் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லுவோம். நாமளே சொல்லுவோம் இல்லையா, நாங்கள்லாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லுவோம். அது இந்த ஜென்ரேஷன் கேப், தலைமுறை இடைவேளை. பெரியவா கேட்குறான் ராமசாமி கிட்ட, தலைமுறை இடைவேளைனா என்னப்பா? இவர் ஏதோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு, அந்த காலத்தில் எப்படி இருக்கா, இந்த காலத்தில் ஏதோ சொல்கிறார். நல்லா தெரியறது இவர் சொல்கிற ஆன்சர் பெரியவாளை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னு. ஒரு ஸ்டேஜில் இவர் என்ன பண்ணிடுறார், இந்த ராமசாமி அப்படியே நின்றுட்டு, பெரியவா நீங்களே சொல்லிவிடுங்க பெரியவா, எனக்கு அதுக்கு மேலே தெரியல அப்படின்னு. உடனே பெரியவா சிரிச்சுட்டே சொல்கிறா, முன்னாடி காலத்துல எல்லாம் ஒரு பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, இவா இன்னாருடைய பையன் அப்படின்னு சொல்லுவா. இல்லாட்டி பூனல் போட்ட பையன் அபிவாதியை சொல்லி தன்னுடைய கோத்திரம் சூத்திரம் தன்னுடைய பேர் ஷர்மா நேமு எல்லாம் சொல்லுவா. ஆனால் இப்போ என்ன நடந்தது, இவ இன்னாருடைய அப்பா, நீ உங்கள் அப்பாவை அப்படி தானே இந்த அணுக்கு தொண்டர் பண்ண, ராமசாமியோட அப்பா அப்படின்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணா. இதுதான் தலைமுறை இடைவேளை, திஸ் இஸ் ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு பெரியவா ஒரு சிரிச்சுட்டே அழகான ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறான். அதாவது தகப்பனாருடைய பேரை சொல்லி அவளுடைய பையன்னு சொல்கிறது தான் முறை. அதுதானே நம்ம அபிவாதியிலேயே சொல்லியிருக்கு, நம்மளுடைய பரம்பரையை சொல்லணும். ஆனால் பையன் பேரை சொல்லி இவருடைய அப்பா அப்படின்னு சொன்னால் அதுதான் ஜென்ரேஷன் கேப் அப்படிங்கிற ஒரு பெரிய தத்துவத்தை ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் மூலிமா பெரியவா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது ஒரு இன்சிடெண்ட். இன்னொரு இன்சிடெண்ட் என்னென்னா, ஒரு ரொம்ப பெரியவா மேலே ரொம்ப பக்தி உள்ளவர் ஒரு துரு பெரியவாள்கிட்ட ஓடி வரார். பறக்க வர ஓடி வரார். ஓடி வந்தோடனே ஆஸ் யூஷுவல் க்ரௌட்லேருந்து அவருடைய டேர்ன் வரவர்களும் அப்படியே தவிப்பாட ஓடி வரார். அப்போது பெரியவாள்கிட்ட வந்த உடனே பெரியவா அவர் சொல்கிறார் பெரியவர்கிட்ட, மகா பெரியவாள்கிட்ட அந்த பக்தர் சொல்கிறார், பெரியவா இப்போ குரு பயிற்சி நடக்கிறது,
இந்த குரு பயிற்சியில் வந்து என்னோடய ஜாதகப்படி ஜென்மஸ்தானத்திற்கு குரு வந்துடுத்து, அதனால் ரொம்ப கஷ்டம் வரும்னு சொல்கிறா. ராமருக்கு கூட அவருடைய காட்டுக்கு போனதுக்கு காரணம் வந்து அவருடைய ஜென்மத்தில் வந்து குரு இருந்ததுனால தான். அதனால் சாந்தி பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியம் சொல்கிறார் அப்படின்னு இவர் ஒரே படபடப்போட இந்த மாதிரி குரு இதுவாகிட்டு குரு பயிற்சி நடக்கிறது அப்படி இப்படின்னு ரொம்ப ராமருடைய உதாரணத்தை வேற சொல்லி சொன்ன உடனே பெரியவா வந்து அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்குறாரு. அவரை பார்த்துட்டு சிரிச்சுட்டே சொல்கிறார், ஆமாம்ப்பா, நீ சொன்ன மாதிரி ராமர் வந்து காட்டுக்கு போனதுக்கு காரணம் அவருடைய ஜென்ம இதில் வந்து குரு இருந்தது அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த காட்டில் போய் அவர் எப்படி வாழ்ந்தார், அதுதான் நம்ம கற்றுக்கணும். பெரியவா அழகாக சொல்கிறா, அந்த காட்டு வாழ்க்கையிலையும் மகான்களோடையும் ரிஷிகளோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த காடுகளையே வனங்களையே ஆரண்யங்களையே தன்னுடைய அயோத்தியா மாதிரி பேலஸ் மாதிரி நினச்சிட்டு ஏதோ கஷ்டமே படாத மாதிரி இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டே அந்த கஷ்டத்தை அவர் கிராஸ் பண்ணார். அதை ஏன் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்கோ அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம், ராமரும் அவருடைய ஜென்ம இதில் குரு இருந்ததுனால தான் அவர் காட்டுக்கு போனார். ஆனால் அவர் எப்படி அந்த காட்டில் மகரிஷிகளோடையும் ஆனந்தமாக தன்னுடைய மனைவியும் தன்னுடைய தம்பியோடையும் காலத்தை கழித்தார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சரி, வேதாரண்யம், சுவோதாரண்யம், வில்வாரண்யம், தர்பாரண்யம் அப்படின்னு நிறையா ஆரண்யம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்கள் இருக்குது. நீயும் வேணா அங்கே போயிட்டு வாயேன். ராமருக்கு தான் இந்த ஜென்மத்தில் குரு இருந்ததுனால தானே காட்டுக்கு போனார். நீயும் இந்த மாதிரி வேதாரண்யம் ஆரண்யம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் 2-3 நாள் நன்னா போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுவாமி எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வா, மனசாந்தி அடையும். அப்புறம் ஜோசியருடைய வாக்கும் ஓகே ஆன மாதிரி ஆகிடும் அப்படின்னு. இந்த மாதிரி கிரகங்கள்லாம் அதனுடைய வேலைகளை செய்யறது, அதிலிருந்து நம்ம எப்படி கற்றுக்கணுங்கிறது தான் நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிஞ்சு ராமருக்கே அந்த மாதிரி ஆச்சு, அவன் ஜோசியக்காரன் பணம் சம்பாதிக்காக ஏதோ சொல்கிறானா இல்லை நிஜமாலுமே உண்மையாகவே இருக்கட்டும். எஸ், பெரியவா சொல்கிறா, எஸ் அதுதான் ரீசன். ஆனால் நம்ம என்ன கற்றுக்கணும், அந்த காட்டிலையும் அந்த கஷ்டமான நேரத்திலையும் அவர் ராமர் வந்து எப்படி தன்னுடைய ஜீவனமாக பண்ணினார். அப்போது நம்மளுடைய கர்ம பலனங்களுக்கு தகுந்தா போல நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். அதை எப்படி நாம் கடவுள் பக்தியினாலையும் பகவான் நாமத்தை சொல்கிறதுனாலையும் நம்ம கிராஸ் பண்ணுறோங்கிறது தான் முக்கியங்கிறத ஒரு பெரிய தத்துவத்தை வேதாரண்யம் ஆரண்யம் இருக்கக்கூடிய க்ஷேத்திரங்களாக போயிட்டு வான்னு சொல்லி அந்த பக்தனிக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறார் அப்படின்னா அதுதான் மகாபெரிவாளுடைய மகிமை.